வணக்கம் சகோ. இந்த கிரிக்கெட் எஸ்பெஷல் நீங்கள் கமெண்ட்ரிலாம் கேட்டிங்கன்னா அவர் வல்லுநர்கள் அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா லார்ட்ஸோட ஹானர்ஸ் போர்டு. அதில் வந்து உங்கள் பெயர் இருக்கா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன்லாம் போகிறது பார்த்துருக்கோம். இப்போ பும்ராவுடைய கடைசியாக 5 விக்கெட் எடுத்த போது அடுத்தது அவருடைய பெயர் பொறிக்கப்படும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் டு ஜஸ்பிரீத் பும்ரா. பட் ஏன் இதில் வந்து அந்த பலகையில் இடம்பெறுது ஒரு பெருமையாகவும் ஒரு பெருமிதமாகவும் கிரிக்கெட்டர்ஸ் நினைக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, உலகத்தின் பழமையான ஸ்டேடியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானம். கிட்டத்தட்ட 200 வருஷம் அல்ல, 1814 அந்த வருடம் தான் இது தொடங்கப்பட்டது. அப்படின்ற போது கிட்டத்தட்ட 200 வருஷம் மேல பாரம்பரியமே இங்கதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்படின்றதுனால இந்த வரலாற்று சிறப்புமிக்க மைதானத்துல என்னோட பெயரும் பொறிக்கப்பட வேண்டும் என்பது ஒவ்வொரு கிரிக்கெட் வீரரின் கனவாக இருந்திருக்கு அந்த மைதானத்துல ஆடும் பொழுது. பட் இது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு அங்கீகாரமே தவிர அடையாளம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த பலகையில உங்க பெயர் இல்லைன்னா அது ரொம்ப மிகைப்படுத்தி பேசப்படுகிற ஒரு விஷயமா இருக்குன்றது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து. உலகத்துல எங்கெங்கயோ சாதனை பண்ணவங்க இந்த ஒரு கிரவுண்ட்ல வந்து அந்த மேட்ச்ல பண்ணல அப்படின்றது ஒரு மிஸ் அவுட் ஆன ஒரு விஷயமா தவிர அவங்களோட அடையாளமா நம்ம பார்க்கவே முடியாது. அங்க அங்கீகாரம் இல்லை, ஆனா கிரிக்கெட் உலகத்துல மிகப்பெரிய அங்கீகாரம் அவங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்றதால சில பெயர்கள் நான் சொல்றேன் பாருங்க. நீங்க பாருங்க, வசீம் அக்ரம், கர்ட்லி ஆம்ப்ரோஸ், ஷேன் வான், ஜாக் காலிஸ், பிரையன் லாரா, சச்சின் டெண்டுல்கர், இந்த மாதிரி பேர்கள் அந்த பலகையில் இல்ல. ஆனா தமீம் இக்பால், கஸ் ஆட்கின்சன், கிறிஸ் வோக்ஸ், நம்ம அஜித் அகர்கர், இந்த மாதிரி பேர்கள்லாம் அந்த பலகையில் இருக்கு. அப்படின்ற போது அன்னைக்கு அந்த மேட்ச்ல அவங்க சிறப்பா செயல்பட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் அகோ வாழ்க்கையில இந்த அங்கீகாரம் இந்த விருதுகள் எல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்தி மிஸ் அவுட் ஆன ஒரு விஷயமா பேசப்படுகிறது. என்ன பொறுத்த வரைக்கும் நடிப்புன்னா ஐயா சிவாஜி கணேசன் அந்த மாதிரி ஒரு நடிகரே கிடையாது. ஆனா அவருக்கு நேஷனல் அவார்டு பெஸ்ட் ஆக்டருக்கு கிடைக்கவே இல்லை. கிஷோர் குமார் ஒரு லெஜெண்டரி சிங்கர் ஹிந்தியில, அவருக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கவே இல்லை. பட் அவர் மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. அப்படின்ற போது அந்த விருதுகள்ல அவர் அந்த பட்டியலில் இடம் பிடிச்சாரா இல்லையான்றது வேற விஷயம். ஸோ நான் சொன்ன இந்த லெஜெண்ட்ஸோட பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதர் அவங்க இந்த கிரவுண்டில் ஒரு 100 இல்லை ஒரு 5 விக்கெட்ஸோ பதிவு பண்ணல. அப்படின்ற போது அவங்க அன்லக்கியா கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அந்த கிரவுண்ட் அன்லக்கி, அந்த பலக அன்லக்கி. இது ஒரு ரசிகனின் தாழ்மையான கருத்து. ஸோ ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு அங்கீகாரமோ இல்லை ஒரு விருதோ கிடைக்கல அப்படின்றத எனக்கு முழு அடையாளமா மாறுமான்னு கிடையவே கிடையாது. நான் நகைச்சுவா ஒரு விஷயம் சொல்லுவேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சம்டைம்ஸ் ஒரு கிரிக்கெட் டீம்ல செலக்ட் ஆகல அப்படின்ற போது பேட் லக் மச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நான் சொல்லுவேன், பேட் லக் எனக்கு இல்லப்பா, டீமுக்கு, அவங்க தான் மிஸ் பண்ண போறாங்க அப்படின்ற நகைச்சுவா ஒரு பதில சொல்லிட்டு போறோம். ஆனா கெத்தா சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங்கிங்லயும் போகும். ஏதாவது ஒரு விஷயம் ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு மிஸ் அவுட் ஆச்சுன்னா அந்த இடம் தான் நம்மள மிஸ் செய்யுது அப்படின்ற ஒரு கெத்தான திங்கிங்ல போயிட்டே இருப்போம். என்ன சொல்றீங்க? அண்ட் ஹாவ் அ நைஸ் டே சகு.